குடும்ப பிரச்சனையிலும், கடன் தொல்லையிலும் பிரபல நடிகை வந்துட்டு மரணமா? துடிதுடித்து போன தமிழ் திரையுலகினர். என்ன நடந்தது? இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் நண்பர்களே. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே மறக்காம லைக் பண்ணிட்டு வந்துட்டு தொடருவோம். ஓகேவா? அதாவது இவங்கள ஒரு சினிமா ஹீரோயின்னே சொல்ல முடியாதுங்க. நம்ம தமிழ் கல்ச்சர் ஒரு குடும்ப பெண்மணி, குடும்ப பாங்கான பெண்மணி என்று தான் சொல்லணும். நடிகைன்னு சொன்னாலே கல்ச்சரை வந்துட்டு சீரழிப்பாங்க. ஆனா இவங்க மும்பையில பிறந்து மும்பையோட கல்ச்சர் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ட்ரெஸ்ஸிங் வல்கரா இருக்குங்க. அங்கெல்லாம் அப்படி இருந்தா தான் மதிப்பாங்க. வேஷ்டி சட்டையோட வெள்ளையும் சொல்லையுமா போனோம்னா பெரிய பெரிய கடைக்குள்ள விடவே மாட்டாங்க. ஓகேவா? தமிழ் கல்ச்சருக்கும் ஹிந்தி கல்ச்சருக்கும் ஆகவே ஆகாது. அங்க வந்துட்டு அரைகுறையா தெரிவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் கல்ச்சர் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஒரு அழகான கல்ச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க அதாவது தேவயானி அவர்கள் மும்பையில பிறந்துட்டு திரையுலகில் புகழின் உச்சத்துல இருந்தாங்க. நம்பர் 1 நடிகையா இருந்தாங்க. அன்றைய காலகட்டங்கள்ல 2000 காலகட்டங்கள்ல வந்துட்டு அதிகம் சம்பளம் வாங்கிய ஒரு பிரபல நடிகை என்றே சொல்லலாங்க. இவங்க வந்துட்டு எல்லா நடிகைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பாட புத்தகம் என்றே சொல்லாங்க. கவர்ச்சியா இருந்தாதான் உடம்ப காமிச்சாதான் சம்பாதிக்க முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒழுக்கமா நினைச்சாலும் இளைஞர்களும் குடும்பங்களும் வந்துட்டு ரசிப்பாங்க. அதை வந்துட்டு இவங்க புரிய வச்சவங்க என்றே சொன்னாங்க. அந்த 2000 காலகட்டங்கள்ல இத்தனைக்கும் மும்பையில பிறந்த பெண்மணி. இவங்களுக்கு தமிழ் கல்ச்சர் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க கல்ச்சர் வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்காது. ஓகேவா? நம்ம எதை நேசிக்கிறோமோ டெஃபினட்டா அது நமக்கு உதவும்னு சொல்லுவாங்க இல்லையா? மும்பையிலே இவங்களுக்கு சினிமா ஆஃபர் வந்ததுங்க. ஆனா சரியா போகல. மேலும் பார்த்தீங்கன்னா, அங்க வல்கரா நடிக்கணும்னு கூப்பிட்டாங்க. எனக்கு அப்படி காசு வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்து தமிழ் திரையுலகில் வந்துட்டு நுழைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவங்களோட முதல் படம் வந்துட்டு தொட்டாச்சி நீங்கி. ஓகேவா? அது வந்துட்டு சரியா போகல. அதுக்கப்புறம் 1980 காதல் கோட்டை. இவங்க பேர் அதாவது அஜித்தும் இவங்க 2 பேரோட காம்போ பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்டது. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, இருவருக்குமே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்றே சொல்லலாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட படங்கள் அனைத்து மொழிகள்லையுமே வந்துட்டு இவங்க நடிச்சிருக்காங்க. ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம். ஏன்னா நம்பர் 1 நடிகை இல்லையா? காதல் கோட்டை, சூரிய வம்சம், நேருக்கு நேர், நினைத்தேன் வந்தாய், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இப்படி ஏகப்பட்ட படங்கள் பெரிய பெரிய நடிகர்களோட ஆல் ஸ்டேட்ல வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஓகேவா? ரஜினிகாந்த் கூட மட்டும்தான் நடிக்கல. அது இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சோகம் என்றே சொல்லலாம். அது இவங்களே சொல்லியிருக்காங்க. நான் எல்லாத்தோடையும் நடிச்சிருக்கேன். ஆனா ரஜினிகாந்தோட நடிக்காது வந்துட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்று. ஓகே, இப்படி இவங்களோட லைஃப் வந்துட்டு ஜாலியா நல்லா தாங்க போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க மார்க்கெட் எங்கே சரிஞ்சதுன்னா, ராஜகுமாரன் இவங்க கணவர் இருக்கார் இல்லையா? அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கிருவாங்களாமா தேவயானிய. பெண்கள்னாலே யார் கேரிங்கா பார்க்குறாங்களோ அவங்க மேல வந்துட்டு ஒரு கிரஸ் ஏற்படுங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் காதல் ஏற்பட்டுருச்சு ராஜகுமாரன் மேல. ஓகேவா? உடனே ராஜ்குமாரன் வந்துட்டு இவங்களை கவர்றதுக்காண்டியே நீ வருவாய் என அதுல இவர் இயக்கிய படம் தான் இவங்களை ஹீரோயினா முதன்மையா போட்டு அந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய லெவல்ல ஹிட்டு. இவங்க 2 பேருக்கும் காதலும் செம்ம ஹிட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஃபுல் ஹோப் கொடுத்து தேவயானியை வச்சே அந்த படத்தை எடுத்தாருங்க. அந்த படம் வந்துட்டு சரியா போகல. இவர் வந்துட்டு ஒரு 5 படம் தான் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க திருமணத்துக்கு வந்துட்டு தேவயானி பெற்றோர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு. ஏன்னா இவர் முகலட்சணமா இருக்க மாட்டாரு. அவங்க அழகா இருப்பாங்க. ஓகே, இந்த சூழல்ல தான் வந்துட்டு இவங்க மறைமுகமா வடபழனியில வந்துட்டு ரகசியமா திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இவங்க லைஃப் வந்துட்டு நல்லா போய்கிட்டு இருந்தது. நல்லா நோட் பண்ணணும். ஒரு ஏழை பெண்மணியே கணவன் வந்துட்டு ஒரு 2 நாள் வேலைக்கு போலேன்னா மதிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாதுங்க. இவங்க கணவர் மார்க்கெட்டிலேருந்து 20 வருஷமா வீட்டிலேயே தான் இருக்காரு. இவங்க கணவரை பார்த்துக்கிறது வந்துட்டு இவங்களோட வருமானம் தான். ஓகேவா? இவங்க மார்க்கெட்டை இழக்கும்போது நீங்க கவர்ச்சியா ஒரு ஐட்டம் சாங் ஆடுங்க, 50 லட்சம் வாங்கிக்கோங்கன்னு பல இயக்குனர்கள் வந்துட்டு ஆஃபர் கொடுத்தாலும் இவங்க வேணான்ட்டாங்க. அப்படி நான் மானங்கட்டத்தனமா நடிக்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு உடை நேர்த்தி வந்துட்டு ரொம்ப முக்கியம்னு ரிஜெக்ட் பண்ணவங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்னத்திரையில நடிக்க ஆரம்பிச்சாங்க. கோலங்கள் மிகப்பெரிய ஹிட்டுங்க. காரணம் என்னன்னா, கணவருக்கு வந்துட்டு 20 வருஷம் வேலைக்கு போல, மார்க்கெட் போயிருச்சு. அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணலங்க. இவங்க தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் செலிபிரிட்டியோட வாழ்க்கை வேற. ஓகேவா? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மாதிரி வாழ மாட்டாங்க. செலிபிரிட்டி ஒரு பொருள் எடுத்தாலே மினிமம் ஒரு ட்ரெஸ் எடுத்தாலே 15,000 20,000 வரும். ஓகே, இப்படி வட்டி குட்டி போட்டு ஒரு 8, 9 கோடிக்கு வந்துட்டு கடன்ல மூழ்கினார்கள் என்றே சொல்லாங்க தேவயானி குடும்பம். அதுக்கப்புறம் தான் தேவயானி குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள், சண்டை, சச்சரவுகள். இவங்க வந்துட்டு நான் நடிக்க போறேன், நீங்க தான் எதுவும் பண்ணல, நான் மீண்டும் நடிக்க போறேன், உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் வந்திருக்கு. ஆனா கணவர் வந்துட்டு ஏதோ இவங்க மேல சந்தேகப்படுவார் போல. அதனால வந்துட்டு நீ நடிக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவங்க வந்துட்டு நடிக்கலைங்க. அதுக்கப்புறம் கடன் வந்துட்டு ஏற ஏற கடன்காரங்க வந்துட்டு ஃபினான்சியர் கழுத்தை பிடிக்க இப்ப நம்ம என்னதான் பண்ணணும், எனக்கு ஏகப்பட்ட
ஏகப்பட்ட ஆஃபர் வருது. நான் நடிக்க போனா தானே நம்ம கடன வந்துட்டு அடைக்க முடியும். இவங்களுக்கு 2 பெண் குழந்தை வேற இருக்காங்க. இனியா, பிரியங்கா. இனியா கூட சமீபத்தில சரிகமபா அந்த நிகழ்ச்சியில சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில வந்துட்டு கலந்திருக்காங்க. அதுல நம்ம மக ஜெயிச்சா வந்துட்டு ஒரு பணம் கிடைக்கும். அத வச்சு நம்ம கடன் அடைக்கலாம். மேலும் வந்துட்டு நம்ம மகள்கள வந்துட்டு திரைத்துறைக்கு வந்துட்டு புஷ் பண்ணலான்னு சொன்னாலும், இவர் வந்துட்டு ஏத்துக்கிற மாட்டாரு ராஜகுமாரன். அதாவது திரைத்துறையெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஆபத்து. பெண்களுக்கு வந்துட்டு சேஃப் கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு நடிக்க வைக்க முடியாது. சரிங்க, அப்ப நீங்களாவது வந்துட்டு வெப் சீரிஸ் பண்ணுங்க. இப்பதான் ஏகப்பட்ட தளங்கள் இருக்குல்ல. Netflix, Amazon Premium இதுல வித்துரலாமே. ஏன்னா, உங்களுக்கே தெரியும். அந்த இவர் இருக்கார்ல பிரதீப் ரங்கநாதன். எலும்பா இருப்பாருங்க. அவர் இந்த மாரி வெப் சீரிஸ்லாம் சிறுக சிறுக எடுத்து தான் இன்னைக்கு அவரோட படம் வந்துட்டு ஹாட்ரிக் வெற்றியாயிருக்கு. 100 கோடி அதாவது தொடுகிறது என்றே சொல்லாங்க. 25 கோடி சம்பளம் வாங்குறாரு. ஆள் அந்த அளவுக்கு நல்லாலாம் இருக்க மாட்டாரு. எலும்பன் தான். முகலட்சணம்லாம் கிடையாதுங்க. திறமை இருந்தா நம்ம ஜெயிக்கலாம். இததான் வந்துட்டு தேவயானி சொல்றாங்க. ஆனா இவருக்கு தெரிஞ்ச தொழில பார்க்காம, இந்த ஆயுர்வேதா துறையில இந்த சோப்பு விக்கிறது, இந்த முடிக்கு ஆயில் விக்கிறது, இந்த மாரி ஒரு கம்பெனிய மிகப்பெரிய கடன் வாங்கி வந்துட்டு வச்சிருக்காரு. அதுவுமே மிகப்பெரிய லாஸுங்க. ஏங்க நீங்க இந்த தொழில் பண்ண வேணாம். நம்ம குடும்ப சூழல் என்ன? இதுல வந்துட்டு நம்ம வருமானம் பார்க்க முடியுமா? நம்ம செலிபிரிட்டிங்க. உங்களுக்கு தான் திரைத்துறையில வந்துட்டு நீங்க பெரிய இயக்குனர் தானே! ஒரு வெப் சீரிஸ் மாரி பண்ணுங்க. நான் கூட அதுல நடிக்கிறேன். இங்க வெப் சீரிஸ் எடுங்கன்னா, இவர் வந்துட்டு ஏத்துக்கிறாம பிரச்சனை பண்ணியிருக்காரு. இது தேவயானிக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்கலங்க. அதனால தான் சமீபத்தில கூட அவங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. நான் என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறு எங்க அம்மா, அப்பா அப்பயே தடுத்தாங்க. நான் காதல் பண்ணதான். இப்ப என் பிள்ளைகள நினைக்கும்போது எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு ஒரு மறைமுகமாவே ஒரு ஹிண்ட் குடுத்திருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனை தான் ஓகேவா? இவர் மட்டும் 20 வருஷம் வேலைக்கு போயிருந்தாருன்னா, அதாவது ஏதாவது ஒரு 2, 3 படம் இயக்கியிருந்தாருன்னா, டெஃபினட்டா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இன்னொன்னு இவங்க மிகப்பெரிய லெவல்ல சிக்க காரணம், இந்த கடன்ல சிக்க காரணம், இவங்க கணவர் வந்துட்டு சொந்த தயாரிப்பு நிறுவனம் நடத்தினாரு. ஒரு படம் இயக்குனாருங்க. அதுவும் படுதோல்வி. அதுக்கப்புறம் இவரே சொந்த தயாரிப்புல ஹீரோவா நடிச்சாரு. இவர் ஹீரோவா நடிச்சு பார்க்க முடியுமா? அந்த படமும் வந்துட்டு மிகப்பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. இப்படி ஏகப்பட்ட கடன். அதுக்கப்புறம் தம்பியையும் திரைத்துறையில புகுத்தணும்னு சொல்லிட்டு நகுல் இருக்காரு இல்லையா? அவருக்கும் ஏகப்பட்ட மணிய வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தேவயானி இப்படி குடும்பத்துக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு ஆம்பளை செய்ய வேண்டிய விஷயத்த வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு செஞ்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையே ஒரு வழி நிறைந்த வாழ்க்கை தாங்க. ஆனா வெளியில காட்டிக்கிற மாட்டாங்க. ஜில்லா ஹாப்பியா இருப்பாங்க. அந்த கொஞ்சி கொஞ்சி பேசுறது தான் அவங்களுக்கு அழகு. அந்த காமா இருக்கிறதும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்றே சொல்லாங்க. எவ்வளவு பிரஷர் தான் ஒரு பெண்மணி போட்டுக்கிருவாங்க. ஓகேவா? ஒரு பெண்கள் வந்துட்டு ஜாலியா இருக்கன்னு நினைப்பாங்க. குடும்ப பொறுப்பு சுமை எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கிட்டதுனால இவங்கனால வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க. சமீபத்தில கூட அவங்க நடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, "நீ நடிக்கக்கூடாது" அப்படின்னு இவங்க கணவர் ஏதோ சந்தேகப்பட்டிருக்கிறதா வலைதளங்கள்ல படிச்ச செய்தி தாங்க. உடனே வந்துட்டு இவங்க ரொம்ப டிப்ரஷன் ஆயி, சில பல விபரீத முடிவு எடுத்திருக்கிறதாக வலைதளங்கள்ல ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. இந்த செய்தி அறிந்து சினிமா துறை சுற்று வட்டார நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க அனைவருமே தேவயானிய போய் மருத்துவமனையில பார்த்துருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது தான், "நீங்க அவ்வளோ பாசிட்டிவா இருப்பீங்களே! புன்னகையோட தானே இருப்பீங்க. என்ன காரணம்? என்ன ரீசன்?" அப்படின்னு கேட்கும்போது தான், இந்த மாதிரி சில செய்திகள் வந்துட்டு இவங்க தரப்பின் மூலம் வலைதளங்கள்ல வந்துட்டு வெளியாகி உள்ளதுங்க. ஒரு கணவர் வந்துட்டு ஒரு ஏழை பெண்மணியே 2 நாள் வேலைக்கு போலேன்னா மதிக்க மாட்டாங்க. புகழின் உச்சத்துல இருந்தவங்க இவங்க நினைச்சா டிவோர்ஸ் பண்ணிட்டா அடுத்த செகண்டே போயிருக்க முடியும். ஆனா தமிழ் கல்ச்சருக்காக கணவனே கண் கண்ட தெய்வம்னு ஒரு மிகப்பெரிய நடிகை நினைக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய என்னங்க சொல்றது? கின்னஸ்லயே எழுதிடலாம் ஓகேவா? அந்த மாதிரி ஒரு நல்ல பெண்மணி, ஒரு குலதெய்வம் என்றே சொல்லலாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. அத நினைக்கும்போது மனம் வேதனையாக இருக்கிறது.